எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் பாவக்காய் வறுவல். இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாவக்காவாக வாங்கிக்கோங்க. இந்த பாவக்காய் நல்லா பிஞ்சு பாவக்காவாக இருக்கணும். சின்ன சின்னதாக வாங்கிக்கோங்க. இது பழுக்காத பாவக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாவக்காவை இப்போ தோல் சீவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற நல்லா தோல் சீவிட்டு அது உள்ளே இருக்க கொட்டையை தனியாகவும் அந்த தோலை தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே 2 ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் தனியாகவும் கொட்டை தனியாகவும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீஸாக 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொட்டை தோல் இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம். இந்த வறுவலுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஸ்டஃபிங்க்கு இந்த பாவக்காய் உள்ளே இருக்கிற அந்த கொட்டைங்களை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சோம்பு பொடி சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு போட்டு இது கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணது இப்படி இருக்கும். கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாவக்காய் கொட்டையும் சோம்பும் கொஞ்சோண்டு அந்த தோலும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கோம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாவக்காய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வைக்க வேண்டியது தான். இன்னொன்று, நம்ம அந்த தோல் சீவும் போது அது கிரேட் பண்ண மாதிரி இருக்கணும், சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது அந்த ஸ்டஃபிங்கில் சேர்க்கும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இல்லைன்னா ரொம்ப கசப்பு எடுத்துரும். இப்போ இதில் இந்த ஸ்டஃபிங் எல்லாம் அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாவக்காய்க்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாவக்காய் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு அதில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காவெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. இது கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷம் சிம்லே வேகட்டும்.
இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி திறந்து அதை கிளறி விடுங்க. அப்படியே திருப்பி விடுங்க. அப்படியே திருப்பி விடணும். இது ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே வேகணும். முக்கியமான விஷயம், ஸ்டவ் மொத்தமாக சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு திரும்ப லிட்டு போட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து அதை திறந்து பார்த்தா இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ப்ளஸ் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.